இப்படிப்பட்ட ஒரு அப்பட்டமான போய் அந்த படத்துல சார் இருந்தாலும் ரொம்ப போங்கு சார். அது அப்படி ஒரு அப்படிலாம் அதுல காமிச்ச மாதிரி அதெல்லாமே சும்மா பொய், அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஆமா, அது முந்தான முடிச்சுல அந்த சீன்லாம் வந்தது. ஆமா, அங்க நிறைய பேர் எனக்கு சொன்னாங்க அதெல்லாம் கிடையவே கிடையாது. பார்ப்பா அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் சும்மா சும்மா இவர் சொல்றாரு. இல்ல வீட்டுல சின்ன வயசுல ஒரு தத்ரூபமா பார்த்தேன். என்னன்னா எங்க மாமா எல்லாம் உட்கார்ந்து ஒரே கூட்டு குடும்பமா எல்லாம் சாப்பிட்டு இருப்போம். எங்க பாட்டி வந்து சாப்பாடு போடும்போது கறி குழம்பு மீன் குழம்பு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோடா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோடான்னு சின்ன குழந்தை வளர்ற வயசு இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோடான்னு சொல்லி கொடுப்பாங்க. சாப்பிடுவேன். இந்த முருங்கைக்காய் குழம்பு அது செய்யற போது மட்டும் ஒரு பீஸ் போட்டு அப்புறம் குழம்பு தான் ஊற்றுவாங்க. நான் இல்ல அது பீஸ் வேணும் சால்றா எமட்டுண்டு அப்படின்னு சொல்லிட்டு என்னடா பாட்டி வந்து முருங்கைக்காய் செய்யும் போது மட்டும் அது வேண்டாம் வேண்டான்னு சொல்லுதுன்ட்டு அப்புறம் நம்ம வெளியே வந்து சில ஆட்கள் இருப்பாங்க. இப்போ நீ எப்படி சின்ன பசங்களோட முந்தான் முடிச்சில ஃப்ரெண்ட்ஷிப்பு அந்த மாதிரி சில பெரிய மனுஷர் ஒருத்தர் இருப்பார். அவர் எங்கிட்ட ஜாலியாக பேசுவார். அவர்கிட்ட கேட்டால் அண்ணன் எனக்கு ஒரு சின்ன டவுட்டு என்னென்ன இந்த மாதிரி பாட்டி மற்றதெல்லாம் சாப்பிடும்போது வந்து இன்னும் கொஞ்சம் போட்டுக்கொண்டு கொஞ்சம் போட்டுக்கணும், இந்த முருங்கைக்காய்க்கு மட்டும் சால்றேன்னே சொல்லிட்டு இருக்கு, அது என்னன்னு இல்லடா நீ சரிங்கிறாது அப்படின்னாரு. எனக்கு என்ன சரியா வராது அப்படின்னு. இல்ல அது சரியா வராதுடா விடுங்க. என்ன எங்க பாட்டி மாதிரியே சொல்றேன்னு, மாமாலாம் அவ்வளவு போட சொல்லி சாப்பிட்றாங்க, மாமாக்கெல்லாம் போடுது, அடா அவங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கு, அது ஒர்க் அவுட் ஆகுண்டா, உனக்கு இப்போ ஒர்க் அவுட் ஆகாது, டபுள் பண்ணிடும் அப்படின்னு. அப்பதான் வந்து ஓ இது இவ்வளவு விஷயம் இருக்கா. அது உங்க வீட்டுல மட்டும் உங்க பாட்டி மட்டும் தான் அப்படி இருப்பாங்களா இருக்கும். எல்லா பாட்டி நீங்க உண்மையே சொல்லுங்க. ஏற்றுமதி ஆயிட்டு இருக்கிறது எதுன்னு நினைக்கிறேன் நீ? இந்த முருங்கைக்காய் மேட்டர் வந்து அவ்வளவு தூரம் இன்னைக்கு எல்லா ஊருக்கு ஏற்றுமதி. சார் அயன் கண்டென்ட் இருக்கு சார். அயன் அதே மாதிரி அயன் மாதிரி அது அதெல்லாம் கிடையாது, சும்மாப்பா போய் போய் நம்பவே நம்பாதீங்க. போய் தான் போகுது. சரி போட்டோம், உங்களுக்கு வேண்டாம் எனக்கும் வேண்டாம். 200 ரூபாய்க்கு வித்துருக்க. அதை விட்டுடலாம். இல்லை நிஜமா என்கிட்ட நிறைய பேர் சொன்னாங்க சும்மா அதெல்லாம் கிடையவே கிடையாது, அது உண்மையான ஒரு விஷயமே கிடையாது. அவர் அந்த படத்துல வச்சு எல்லாம், ஏன்னா அந்த டைமுக்கு இந்த 100வது காஞ்சிபுரம் தானே சார் போனோம்.